ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு ஸ்டோரி கேட்குறீங்களா? கொடுமைன்னு அங்கே போனால் அங்கே ஒரு கொடுமை தலைவிரிச்சு அடித்தான். அந்த கதை தான் என்னோடய கதை. சண்டே, அதுவும் இங்கே எங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இடம் மாற்றியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மைண்ட் செட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அங்கே போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, என் பையனுக்கு இங்கே கொஞ்சம் தான் இருமல் இருந்தது. அங்கே போனோடனே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை, போன கையோடு ஒரு நாள் இருந்துட்டு ஈவினிங்கே வந்துட்டேன். ரொம்ப முடியல அங்கே அதுக்கு மேலே ரொம்ப குளுமையாக இருந்தது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலே பால் வச்சுருக்கேன் டீ வைக்கிறதுக்காக. இப்படிலாம் காலையிலே டீ குடித்தா தான் மைண்டே கொஞ்சம் நல்லா இருக்குது. ரீசன் என்னென்னா இந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதால ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதனால் காலையில டீ குடிச்சிட்டு அப்புறம் துணி துவைச்சி போட்டிருந்தது அதை எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடலான்னு துணி எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி மாவு ஊற வச்சுருக்கேன். இட்லி மாவெல்லாம் ஆட்டி ரெடியாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் அடுத்த வாரத்துக்கான வேலையெல்லாம் ரெடி ஆகும். இந்த மண்டே இல்லை இந்த சண்டே வந்துட்டால் மட்டும் ஏன் தான் பொண்ணுங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்கோ. அந்த ஒன் டே ஃபுல் வேலை இருக்குது. போய் சிங்கில் பார்த்தா பாத்திரம் இருக்குது, இன்னும் பார்த்தா சுற்றி பார்த்தா நிறைய விளக்குற பாத்திரம்லாம் எல்லாம் கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கிடக்குது. இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சை முடிச்சாச்சு. சாம்பார், அதுக்கப்புறம் சாதம், ரசம், இதெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்றதுக்கு ஒரு 4 மணி ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீக்கு போட்டு குடித்தா தான் என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகும். உங்களுக்கு எப்படி?